வெல்கம் பேக். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபீல்டு தியரியில் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு தான் நமக்கு சோர்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃபீல்ட்ஸை நம்ம ஃப்ரீ ஸ்பேஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் ஃபீல்டு பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இந்த ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் அது உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துலையும் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் உடைய நம்பரை வச்சு நம்ம 2 ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்னும் 3 ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டமும் நம்ம சொல்கிறோம். ஃபீல்டு தியரியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோஆர்டினேட் சிஸ்டமுமே 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டமாக தான் இருக்க போகுது. இது போக இங்கே நம்ம பார்க்குற எல்லா கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் ஆர்த்தோகோனல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஆர்த்தோகோனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தோடைய ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஆர்த்தோகோனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸும் ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் வித் ஈச் அதர் இருக்கும். அதாவது ஒரு ஆக்சஸுக்கும் இன்னொரு ஆக்சஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரி இருந்தால் அதுதான் நம்ம ஆர்த்தோகோனல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோஆர்டினேட் சிஸ்டமுமே ஆர்த்தோகோனல் 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். ஸோ இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோஆர்டினேட் சிஸ்டத்தோடைய பேசிக்ஸ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தோடைய பேசிக்ஸை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ சீரீஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே நம்ம சொல்லியிருக்க மாதிரி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். அது போக இந்த எல்லா ரெஃபரன்ஸ் ஆக்ஸுமே நமக்கு லென்த்தாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கோஆர்டினேட் சிஸ்டத்துலயா லென்த்தும் வரும் ஆங்கிள்ஸும் வரும். பட் இங்கே நமக்கு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் இதில் பார்க்கக்கூடிய 3 ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் மூணுமே லென்த்து தான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம இதில் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் உடைய ரேஞ்ச் என்ன வரும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸோடைய ரேஞ்ச் பார்க்கையில ஃபர்ஸ்ட் எக்ஸோடைய ரேஞ்சை பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நான் எது வரைக்கும் கொண்டு போகலாம், பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகலாம். இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம மூவ் பண்ணோம்னா ஆரிஜின்ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம அந்த லைனை மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூவை பிளஸ் இன்ஃபினிட்டி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆரிஜினுக்கு ஆப்போசிட்ல மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், இஜெட்டை பிளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸோடைய ரேஞ்ச் பார்த்தோம்னா எக்ஸோடைய ரேஞ்ச் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, அதே மாதிரி ஒய்யோடைய ரேஞ்ச் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, இஜெட்டோடைய ரேஞ்சும் என்ன கிடைக்க போகுது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி தான் நமக்கு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கிடைக்க போகுது. அப்போ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸோடைய ரேஞ்ச் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒரு பாயிண்ட், அதாவது ஜஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆர் ஸ்கேலார் வேல்யூ மட்டும். அதே மாதிரி வெக்டார். ஸோ ஒரு பாயிண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 3 ரெஃபரன்ஸ் ஆக்சஸும் எடுத்துக்கிறேன், எக்ஸ், ஒய் அண்ட் இசட். இதில் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் பியோட எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேக்னிடியூட் எக்ஸ்னும் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேக்னிடியூட் ஒய் அப்படின்னும் இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேக்னிடியூடு இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம நேற்று முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்க மாதிரி ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லென்த்தை 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ட்ரேஸ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணோம்னா பாயிண்டோடைய வேல்யூ என்ன கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் எக்ஸ், ஒய், இசட் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன்.
இதே இது நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணதில் யூனிட் வெக்டாரோட கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஏஎக்ஸ் வெக்டார், ஒய் டைரக்ஷனில் ஏஒய் வெக்டார், இசட் டைரக்ஷனில் ஏஇசட் வெக்டார் கொடுத்துட்டோம்னா அது என்னது நமக்கு வெக்டார் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ அதே பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெக்டாரில் ஏற்கனவே உள்ள இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை வெக்டார் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே எக்ஸ் ஒய் அண்ட் இசட் எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் கொடுத்துட்றேன். ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஏஒய் வெக்டார் கொடுத்துட்றேன். இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஏஇசட் வெக்டார் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு வெக்டார் ஃபார்மெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணல அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த பாயிண்ட்டை ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஓபி வெக்டாரில் எக்ஸ் டைரக்ஷனில் அதோடைய மேக்னிடியூட் எக்ஸ், ஒய் டைரக்ஷனில் அதோடைய மேக்னிடியூட் ஒய், இசட் டைரக்ஷனில் அதோடைய மேக்னிடியூட் இசட். ஸோ அப்போ நமக்கு பாயிண்ட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனும் வெக்டார் ரெப்ரசன்டேஷனும் பார்த்துட்டோம். இதே வெக்டாரோடைய குமுலேட்டிவ் மேக்னிடியூட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்க்ளூட் பண்ணலை. பட் அந்த குமுலேட்டிவ் மேக்னிடியூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் அதோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ரேஞ்ச், பாயிண்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது, வெக்டார் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் நமக்கு இந்த ஃபீல்டு தியரியை பொறுத்த மட்டும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு ஃபீல்டு பாயிண்ட்ஸை டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குமுலேட்டிவ் ஃபீல்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பேசிக் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்டு உங்களுக்கு வந்து நமக்கு பேசிக் எலமெண்ட்லேருந்து நம்ம 3 டைமென்ஷனுக்கும், அதாவது சிங்கிள் டைமென்ஷன், 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷனுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லைன் எலமெண்ட், சர்ஃபேஸ் எலமெண்ட் அண்ட் வெக்டார் வால்யூம் எலமெண்ட். ஸோ நமக்கு 1 டைமென்ஷன் பார்த்தோம்னா லைன் எலமெண்ட் சொல்லுவோம், 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் எலமெண்ட், 3 டைமென்ஷனில் வால்யூம் எலமெண்ட் வந்து பார்ப்போம். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் எலமெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ லைன் எலமெண்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபைனைட் டெசிமல் எலமெண்ட் when the length tends to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்டோடைய வேல்யூ நான் இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணையில் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் லென்த் வரும், ஒய் டைரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணையில் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் லென்த் வரும், இசட் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணையில் இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் லென்த் வரும். அப்போ நமக்கு டிஎல்எக்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வெக்டார் நோட்டேஷன் போடணும், நான் இங்கே போடாமல் இருக்கேன். டிஎல்எக்ஸ் வெக்டாரோடைய மேக்னிடியூட் டிஎக்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். ஸோ டிஎல்எக்ஸ் வெக்டாரோடைய மேக்னிடியூட் டிஎக்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். அதே மாதிரி y டைரக்ஷன்ல எடுத்துட்டோம்னா dy along y டைரக்ஷன். அதே போல z டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டார் டிஃபரன்ஷியல் லென்த் வெக்டாரோடைய வேல்யூ dz along z டைரக்ஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ டிஃபரன்ஷியல் லென்த் எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஸோ டிஃபரன்ஷியல் லென்த் எலமெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த டைரக்ஷனில் என்ன டிஃபரன்ஷியல் வேல்யூ இருக்கோ அதே தான் வந்து மேக்னிடியூடாக வந்து நமக்கு. நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் பாருங்க, சர்ஃபேஸ் எலமெண்ட் வரையில நமக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க. எக்ஸ் டைரக்ஷன் நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்க்குறோம். நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் முன்னாடி இருக்கக்கூடிய லைன்ல பார்த்துக்குங்க. ஸோ வந்து அதே லைன்ல நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், யூனிட் வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டாரோடைய வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஏஎக்ஸ் வெக்டாரோடைய சர்ஃபேஸ் பார்க்கையில நமக்கு எந்த டிஃபரன்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது 2 டைமென்ஷனல் லென்த் இன்டூ பிரெத் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பார்க்கையில எனக்கு வந்து என்ன எது 2 மல்டிப்ளை ஆகுது, ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் லென்த்தும் இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் லென்த்தும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா தான் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும்.
நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூனிட் வெக்டார் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் போடையில் நமக்கு வந்து எந்த ரெண்டு லென்த்தை மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் லென்த்தையும் இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் லென்த்தும். இதே மாதிரி அடுத்து பாருங்கள், நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் இப்போ ஃபார்ம் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். சரியா, ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணையில் நமக்கு வந்து எந்த ரெண்டு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த்தை வந்து ப்ராடக்ட் பண்ணையில் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ அதை வந்து நல்லா கிளியராக போடுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒய் டைரக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், யூனிட் வெக்டாரை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஒய் டைரக்ஷனில் யூனிட் வெக்டாரை வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த்தும் அதே நேரத்தில் இஜெட்டுங்கிறது நமக்கு வந்து வெர்டிக்கல், எக்ஸுங்கிறது ஹாரிசாண்டல். சரியா, ஸோ அப்போ இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வெக்டார் நமக்கு வந்து என்ன வரும், அது எது ரெண்டுடைய ப்ராடக்ட், ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா நீங்கள் ஒய்யை விட்டுட்டு எதை ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸையும் இஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி இப்போ நான் ஃபைனலாக வந்து இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இஜெட் டைரக்ஷன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வேல்யூ வேணும்னா இஜெட் டைரக்ஷனில் விட்டுட்டு நமக்கு எதை ரெண்டை ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் கிடைக்கும். எக்ஸையும் ஒய்யையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா இஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் வெக்டார் கிடைக்கும். அப்போ ds z வெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, dy dx az வெக்டார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு, சர்ஃபேஸ் எலமெண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வேணும்னா எக்ஸை விட்டுட்டு எதை ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும், ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த்தையும் இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் கிடைக்கும். அப்போ எந்த டைரக்ஷனில் நம்ம சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரன்ஷியல் லென்த் எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணையில் நமக்கு டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் எலமெண்ட் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், வால்யூம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெக்டார் கால்குலஸை வச்சு நம்ம பேஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு தியரியை பொறுத்த மட்டும் இந்த டிஃபரன்ஷியல் லென்த்தாக இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வெக்டாராக இருக்கும். அதே நேரத்தில் வால்யூம் எடுத்துட்டோம்னா வால்யூம் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a ஸ்கேலார். வால்யூம் எப்பயுமே என்ன கிடைக்கும், நமக்கு ஸ்கேலார் தான் கிடைக்கும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறேன், உங்களுக்கு அதே ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய வால்யூம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வால்யூமில் நமக்கு 3 டிஃபரன்ஷியல் லென்த் எலமெண்ட்டோடைய ப்ராடக்ட் தான் என்ன வரப்போகுது, வால்யூமாக வரப்போகுது. அப்போ டிஃபரன்ஷியல் வால்யூம் இன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டோடைய வேல்யூ இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் லென்த் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், டிஃபரன்ஷியல் லென்த் அலாங் ஒய் டைரக்ஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் லென்த் அலாங் இசட் டைரக்ஷன். சரியா, அப்போ டிவியோட வேல்யூ என்ன கிடைக்குது, dx dy அண்ட் dz கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம தேங்க்யூ.